ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் 3 விதமான ஆர்கனைசர்ஸ் இல்லை வீட்டுக்கு தேவையான ஐட்டம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் வச்சுருக்கிற பாட்டில் பார்த்திங்கன்னா 2 லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டிலுங்க. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், ஒரே பாட்டிலில் 3 ஆர்கனைசர்ஸ் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீனாக இருக்கட்டும். ஏன்னா இது நம்ம ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி வச்சுருக்கோம் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெட் பார்ட்டை ஒரு 1 to 1.5 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்கனைசர், இந்த டாப் போர்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய நம்ம க்ராசரிஸ் எல்லாம் வாங்குறப்போ, மளிகை சாமான் வாங்குறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் வந்து கட்டி கொடுப்பாங்க பிளாஸ்டிக் கவர்ஸ். அது நமக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு தடவையும் முடிச்சு போட்டு வைப்போம், இல்லைனா ரப்பர் பேண்ட் போட்டு வைப்போம். அது பார்க்குறக்கு அவ்வளோ நீட்டாகவும் இருக்காது. ஒரு தடவை எடுக்கிறப்பவும் வந்து அது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்டிக் பாட்டில் ஹெட் பார்ட்டை வச்சு நம்ம எப்படி அதை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட் இது காட்ட போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மவுத் பார்ட்டில் இருக்கிற கீழே அந்த ஏரியாவில் நல்லா எட்ஜஸ் எல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதாவது சில நேரத்தில் வந்து நம்ம கையை வந்து கிழிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை நல்லா சாஃப்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு அந்த கேப் போட்டு மூடிடுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு முடிச்சு போட்டு சில டைம்லாம் வரும். பாட்டிலோட மவுத் பார்ட்டை நம்ம இந்த மாதிரி முடிச்சு போடுற இடத்துல வந்து உள்ள விட்டு அதை கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க இது. அதாவது நீட்டாக ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதோ இல்லை வெளியில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா கூட நீட்டாக போயிடுது. இந்த தண்ணி விடுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா சில டைம் வண்டு விழுகிறது அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நல்லா நம்ம கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறனால அது நல்லா சேஃபாக இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குப்பா. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டிலோட பாட்டம் பார்ட் எடுத்துக்கோங்க. அதுவும் வந்து 1லேருந்து 2 இன்ச் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க கீழே. பேக் சைடில், அதாவது நம்ம பாட்டில் கீழே வைக்கிற ஏரியாவில் ஏதாவது ஒரு நைஃபோ இல்லை சிசர்ஸோ வச்சு 4 பக்கம் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இந்த ஆர்கனைசர் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்க்குக்கு கீழே வந்து நம்ம ஸ்க்ரப்பர் இல்லைனா ஸ்பாஞ்செல்லாம் வைப்போம் பாத்திரம் கழுவுறதுக்கு. அதுக்கான ஒரு ஹேங்கிங் தாங்க. இந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் கீழே வடிகிறதுக்கு சைட்ஸ்லேயும் ஹோல்ஸ் போட்டிருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோப் வச்சு நம்ம கட்டி விட்டுடலாம் டேப்பில். எப்படி பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ரோப் வச்சு கட்டிட்டு டேப்புக்கு உள் வழியாக விட்டு இந்த மாதிரி சிங்க்குக்கு கீழே வரைக்கும் ஹேங் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் அப்புறம் இந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வச்சுட்டிங்கன்னா வெட்டாக இருக்கிற ஸ்பாஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஹோல்ஸ் போட்டிருக்கிறனால அந்த தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா பாட்டிலோட மிடில் பார்ட்டு தான் நமக்கு இப்போ இருக்குது. இது ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. அதாவது சென்டரில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் 2 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ மார்னிங் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க, இல்லைனா எங்கேயாவது வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நமக்கு சென்டர் பார்ட்டில் ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோப் ஏதாவது கட்டி நம்ம வந்து வெளியில் கேட்டுக்கு வெளியில் ஹேங் பண்ணி விட்டுட்டோம்னா நியூஸ் பேப்பரை வந்து உள்ளே வச்சுட்டு போக சொல்லிட்டானா அதே மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு கேட்டில் சொருகி வைக்கிறதோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாட்டிலுக்குள்ளே வச்சுட்டாங்கன்னா பேப்பரும் வந்து நமக்கு வெட்டாகாமல் அந்த மாதிரி இருக்கும், கலையாமல் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
ஸோ இந்த ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு நம்ம எப்படி 3 ஆர்கனைசர்ஸ் பண்ணோம், யூஸ்ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எல்லாருக்குமே. எல்லாம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணி முடிச்சது தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.